ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேர்ட் ரிப்போர்ட்ஸில் இன்னைக்கு ரிலீஸ் ஆன தமிழ் படம் ரகுதாத்தா தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ், எம்எஸ் பாஸ்கர், ரவீந்திர விஜய், தேவதர்ஷினிலாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது சுமன் குமார். ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கதை லேட் 60s நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பீரியடில் தான் யூனியன் கவர்மெண்ட் ஹிந்தியை அஃபிஷியல் லாங்குவேஜாக எடுத்துகிட்டு வரணும்னு டிசைட் பண்ணாங்க. பட் இதுக்கு எல்லா ஸ்டேட்லேருந்து எதிர்ப்பு அதிகமாக வந்தனால யூனியன் கவர்மெண்ட் இதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலை. இந்த சமயத்தில் தான் உமன்ஸ் எல்லாரும் பெரியாரோட வார்த்தைகளில் இன்ஸ்பயர் ஆகி செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த கதை வள்ளுவன்பேட்டைன்ற ஒரு சின்ன கிராமத்தில் நடக்குது. இங்கே தான் கயல்விழியா நடிச்சிருக்க கீர்த்தி சுரேஷ் ஒரு பேங்க் எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஹிந்தி பிரச்சார சபாவை வைக்கக்கூடாதுன்னு ஹிந்தி மொழிக்கு அகெயின்ஸ்டாக போராடி தைரியமாக நிற்கிறாங்க. ஸோ இவங்களோட இந்த தாட்ஸை ரைட்டிங்ஸில் எழுதுகிறாங்க, கா பாண்டியன்ற பேரில். இதை எழுதி ரிலீஸும் பண்ணுறாங்க. இவங்களோட ரைட்டிங்ஸை தமிழ் செல்வனாக நடிச்சிருக்க ரவீந்திர விஜய்க்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இவர் ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த டைமில் தான் கயல்விழியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவங்க வீட்டில் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க அதுக்கு ஒத்துக்கலை. இவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிறது தான் இவரோட தாத்தாவான எம்எஸ் பாஸ்கர். இவருக்கு கேன்சருன்றனால ரொம்ப நாள் உயிரோடு இருக்க போகிறதில்லன்னு சொல்லி கயல் செல்வாவை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கயலுக்கு செல்வாவோட ஐடியாலஜிஸை ரொம்ப பிடிச்சது ஒரு காரணம்தான். இதுக்கப்புறம் தான் இவங்களோட ஐடியல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் சொல்கிறதுக்காகவும் கடைசியில் ஹிந்தி கற்றுக்கிட்டு அந்த எக்ஸாமில் போய் உட்காருறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த்து இதில் 2 மெசேஜஸை சொல்கிறது தான். ஒன்று உமன் எம்பவர்மெண்ட், இன்னொன்று ஹிந்தி மொழியை நம்ம மேலே திணிக்கிறது. இந்த கான்செப்டே ரொம்ப போரிங்காக இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த படத்தோட டீம். இந்த பீரியடோட செட்டிங் அண்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நமக்கு முண்டாசு பெட்டி படத்தோட மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சிம்பிளாக ஜென்யூனாக ஸ்டோரி லைனை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஊரை பற்றியும் அங்கே நடக்கிற ஈவெண்ட்ஸை பற்றியும் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் தான் கயலோட கான்ஃப்ளிக்ஸ்னு எல்லாமே எமோஷ்னலாக எடுத்துகிட்டு வராங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் காமெடியும் சஸ்பென்ஸையும் நல்லாவே பில்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம காஸ்டோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். கீர்த்தி சுரேஷ் கயல்வெளியா செமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கயல்வெளியோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஜென்யூனாக டயலாக் டெலிவரி, பாடி லாங்குவேஜ் எல்லாமே நல்லாயிருக்கு. அதே மாதிரி தான் பிரகாஷ் ராஜ் அண்ட் ரவீந்திர விஜயோட ஆக்டிங்கும் செமையாக மேட்ச் ஆகிருக்கு இந்த படத்துக்கு. எம்எஸ் பாஸ்கர் அண்ட் தேவதர்ஷினிக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த படத்துக்கு வில்லனாக வர ஆனந்த் சாமியோட ஆக்டிங்கும் நல்லபடியாக சூட்டபிளாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு மியூசிக் கம்போசராக ஷான் ரால்டன் நல்ல இசையமைச்சிருக்காரு. அதே மாதிரி யாமினி யாகா மூர்த்தியோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் ராம் சரண் தேஜ் லபானியோட ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு ஏஸ்தட்டிக் டச்சை கொடுக்குது. பூர்ணிமா அண்ட் ஸ்ருதி மஞ்சரியோட காஸ்டியூம்ஸ் இந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கிறது கூடுதல் அழகுன்னு தான் சொல்லணும். என்னதான் இது ஒரு பீரியட் ட்ராமாவாக இருந்தாலும் அதிகமான இன்ஃபோவை கொடுத்து இல்லாமல் கரெக்டான பீஸில் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை காமெடியாகவும் சஸ்பென்ஸாகவும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது தான் செம. ஒரு நல்ல பீரியட் ட்ராமா வித் காமெடியோட பார்க்கணும்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.